சரியான ட்விஸ்ட், எல்லாரும் பார்க்கலாம். இவர் படத்துக்கே வர மாட்டார், இந்த படத்துக்கு கூட்டு வந்திருக்கிற தர மாதிரி நான் படம் பாருண்ணா மஸ்ட் வச்சு. ஐயோ நான் கரெக்டாக அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பிஜிஎம் போட்டிருக்காங்க. நிறைய ட்விஸ்ட்டு தான் ஜாஸ்தி ப்ரோ. அப்புறம் வந்து நிறைய கேமியோலாம் சூப்பராக பழைய ஆக்டரும் பார்க்கலாம். ஆமாம், சூப்பராக இருக்கு, எல்லாம் நல்லா நிறைய கேமியோ பார்க்கலாம். ஐயோயோ, ஆனால் நீங்கள் எஸ்கே எதிர்பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்குது, நல்லா பாருங்க. எந்த ஸ்பாயிலர் நாங்கள் வந்து ஸ்பாயிலர் பண்ண விரும்பல. படம் சூப்பராக இருக்குது, தேட்டர் வந்து பாருங்கள். செம்மையாக இருந்தது, வேறு லெவலில் இருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறது, அதுதான் ஒவ்வொரு மூமெண்ட்டமாக படத்தில் வந்து கிரியேட் பண்ணி ஒரு இடத்துல அப்படியே பிஜிஎம்லாம் போட்டு நல்லா இது பண்ணிட்டாங்க. சூப்பராக எடுத்துருக்காரு. 3 ஹவர் போனதே தெரில ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ ஸ்பீடு, செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி ஸ்பீடு தான். நடுவில் வந்து ஸ்லோ ஆகுது, ஸ்லோவான அடுத்த சீன்லேயே வந்து ஸ்பீடு ஆக்கி எண்டு வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்குதோ எண்டு அதே மாதிரி தான் முடியும். வந்து அவர் பிஜிஎம்லாம் நல்லா போட்டிருக்காரு. ஆனால் மோஸ்ட்லி வந்து நிறைய வந்து பழைய படங்களில் இருக்க பிஜிஎம்லாம் இருக்குல்ல, ஒரு பிஜிஎம் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையுமே யாருக்குமே அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லாமே எண்டு ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி எண்டு வரைக்கும் எல்லாருக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது படம். சூப்பராக தலைவா, நல்லா இருக்கு படம். தளபதி எப்பயுமே நல்லா தான் பண்ணுவார், அதனால தான் அவர் தளபதி. படம் சூப்பராக இருக்குது, தளபதி வேறு லெவல் பண்ணியிருக்காப்புல. வெங்கட் பிரபு எப்போவுமே மாஸ் தானே. பிரியாணி அடுத்தது யார், வரியாணி, அதே மாதிரி தான் சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது, வெயிட்டாக இருக்குது. அதாவது ஒரு கேரக்டர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க, செமையாக இருக்குது. எல்லாருக்குமே தனியாக கேரக்டர், யாருமே சும்மாலாம் இல்லை, எல்லாமே வெயிட் கேரக்டர். சூப்பராக இருக்குது. நல்லா எடுத்துருக்காரு. செகண்ட் ஹாஃபில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. படம் வந்து நாங்கள் லைட்டாக சில இது வந்து காலையிலே இதில் பார்த்துட்டோம் ட்விட்டரில். அது இல்லாமல் சில சர்ப்ரைஸ் இருக்குது. நல்லா இருக்கு, பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். பயங்கரம் நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குங்க, மொத்தமாக படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. படம் செம்மனா, ஃபஸ்ட்டு வாட்ச், தளபதியோட பெஸ்ட்டு. எல்லாரும் ஸ்டோரி வந்து நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க, பெஸ்ட்டு. ஆமாம், எல்லாமே இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், அவ்வளோதான். பெஸ்ட்டு, சூப்பராக இருக்குது. பிஜிஎம் யுவன்னாலே பிஜிஎம் ஃபஸ்ட்டு தமிழ் 1000 crores மூவி ப்ரோ. செம்ம, எல்லாமே செம்மையாக இருக்குது. ட்விஸ்ட்டு டேர்ன்லாம் விபி செம்மையாக பண்ணியிருக்கான், சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது, படம் ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக. 3 hours மாதிரி தெரியாது வந்து விபி கொளுத்திட்டாரு ப்ரோ, கொளுத்திட்டாரு ப்ரோ. வேற லெவல் ப்ரோ, வேற லெவல், செம்ம சூப்பராக இருந்தது. படம் சூப்பராக இருக்குது தலைவர், சூப்பராக இருக்குது, நைஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நல்லா சூப்பராக இருந்தது. தாராளமாக பார்க்கலாம், நிறைய ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. ஏகே வராரு ஒரே ஒரு சீன் மட்டும். தோனிலாம் வந்து இதுதான் மேட்ச். எஸ்கே வராரு ஒரு சீன், த்ரிஷா ஒரு பாட்டுக்கு வராரு. அப்படி சொல்ல முடியாது, அது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஜானர் இருக்குல்ல, அதே மாதிரி படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு ப்ரோ. மிரட்டியிருக்காரு, எதுக்கு இப்போ அவசரமாக அரசியலுக்கு போகிறாருன்னு தெரில. இல்லை, படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. இவனா எல்லாரும் அவசரப்பட்டு அடிச்சிட்டாங்க, ஆனால் இவன் நல்லா பண்ணியிருக்காரு. அதுதான் நிறைய கேமியோஸ் இருக்குது, நிறைய ட்விஸ்ட் இருக்குது. உங்களுக்கு அந்த 3 hours வந்துட்டு எங்கேயா ஒரு ஸ்லைட் லேக் வர மாதிரி இருக்குன்னா அதுக்கடுத்து ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் போட்டு அது லேக் இல்லாமல் ஓரளவு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டான படம், நல்ல ஒரு கமர்ஷியல் படம், நல்ல படம். சூப்பராக பண்ணிட்டார், வெங்கட் பிரபு சொன்ன மாதிரியே பண்ணிட்டார், நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. ரீரக்க ஆர்ஆர்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. செம ஹை மூமெண்ட்ஸ் இருக்குது, நிறையா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. இதெல்லாம் செம்ம பிளாக் பஸ்டர் இந்த வருஷம். படம் செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. மங்காத்தா எப்படி அஜித்துக்கு செஞ்சாரோ அந்த மாதிரி விஜய்க்கு இந்த படத்தில் சூப்பராக செஞ்சுருக்காரு. படம் செம்மையாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருக்குது. இல்லை அதெல்லாம் நல்லா இருக்குங்க, பாட்டு படத்தோடு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். இது வரைக்கும் தளபதி அப்படி பார்த்தது இருக்க மாட்டோம். ஸோ இது நல்லா தான் இருக்குது, பார்க்கல செட் ஆகிருக்கு ப்ரோ. பட் சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் ஓகே. ஆஸ் யூஸ்வல் விபியோட திங்ஸ் ஸ்டஃப்பை வந்து இதுலேயும் வந்து இன்ட்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், ஃபைன். ஓவராலாக இட்ஸ் எ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் டு விஜய் ப்ரோ, தளபதி.